காங்கிரஸ் பத்தி நம்ம பேசினா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசியிருந்தாரு அப்படின்ட்டு. இப்போ ஒரு வேளை அவர்கள் கூட்டணி பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த சமயத்தா இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? இப்போ இவர் போய் பேசினது ஒன்று சும்மா ஒரு பேச்சா கூட இருந்திருக்கலாம், ஒரு நட்பு ரீதியான ஒரு பேச்சா இருந்திருக்கலாம். எப்படி இருக்குன்னு அரசியல் இது இப்போ இது மாதிரி தேர்தல் வருது, அதுல ஒரு வேர்டு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படி இருக்கலாம். மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்றான்னாலே அவன் மரியாதை குறைவா வேற என்னென்னவோ பேசியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம அடுத்த ஆள்களை பத்தி அதான் அந்த மரியாதை நிமித்தம் அப்படின்றது. அடுத்தவங்களை பத்தி பேசாம மரியாதை நிமித்தமா என்னத்தை பேசியிருப்பாங்க, யாருக்கு மரியாதை? சரி, அது இருக்கட்டும். இப்போ இவர் அப்படி சும்மா பார்த்து பேசியிருந்திருக்கலாம், கேஷுவல் டே அப்படின்ற அளவில் இருந்திருக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, திமுகவில் பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பார்கெயினை இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு சார்பாக கொஞ்சம் டிமாண்ட்ஸை முன் வைக்கிறதுக்கு, அதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு விதத்தில் சொன்னால் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு, திமுகவை பிளாக்மெயில் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீட்ஸு கேட்குறதுக்கு. இது வந்து அரதப்பழசான டெக்னிக்கு. அதாவது இங்கே இவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் வேணும் அப்படின்னா எதிராளிகிட்ட போய் பேசுனா அப்போ இவங்க பயந்துருவாங்க. பயந்துட்டு என்ன அங்கே போயிட்டான்னா நமக்கு ஆப்பு வச்சது மாதிரி ஆகி போயிருமே அப்படின்ட்டு அவங்கள ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கேட்குறதுக்கு ஈல்டு பண்ணுவாங்க. அப்படின்றது பழைய டெக்னிக்கு. அது வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் திமுகவுக்கு அது தெரியாதா? இதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்கன்ட்டு அவங்க தெரியாதா? அப்படி தெரியும் போது இப்போ அவங்க இதனுடைய சாதகமான அம்சம் பாதகமான அம்சம் என்ன? அதாவது காங்கிரஸ் கூட இருந்தால் என்ன ஆகும், வெளியில் போயிட்டா என்ன ஆகும், இப்போ இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கடைசி வரைக்குமே இந்த பார்கெயின் போச்சுன்னா என்ன ஆகும், இப்போ கடைசி வரைக்குமே இந்த பார்கெயினை பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல இவங்களை கழட்டி விட்டா என்ன ஆகும், இல்லை லாஸ்ட் மினிட்ல இவங்களை சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும், அகாமடேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற எல்லா விஷயமுமே அவங்களுக்கு அத்துப்படிங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றத உடனடியாகவே நம்ம மெஷர் பண்ணிட முடியும், கணிப்பு செஞ்சிட முடியும், சர்வே நடத்திட முடியும். இந்த பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சு பண்ண முடியும், சோஷியல் மீடியாவில் பண்ண முடியும். அடுத்து இந்த நிறைய ஆய்வு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்களை வச்சு நம்ம பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அதனால இந்த பிளாக்மெயிலிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. ஓகே, அது ரெண்டாவது ஆப்ஷன், தட் இஸ் ரூல்ட் அவுட். அதனால எந்த புண்ணியமும் இருக்க போறதில்லை, காங்கிரஸுக்கும் சரி திமுகவும் சரி நடக்க போறதில்லை. தாவேகாவுக்குமே அதனால எந்த புண்ணியமும் இல்லை. அப்படின்னா தாவேகாவை இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். காங்கிரஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றத, மனிப்புலேட் பண்றத விஜய் வந்து ரசிப்பாரா, ஒத்துக்குவாரா? அவரை வந்து ஏமாத்துறது மாதிரி இல்லை ஆகி போயிருது. அதில் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு சைடுமே அவங்க பேரம் நடத்தலாம்ல, திமுக சைடும் நடத்தலாம், தாவேகா சைடும் நடத்தலாம்ல. எங்க அதிகமா இருக்குதோ அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி பேரம் நடத்துறதுன்றது வந்து இந்த பாமக அப்படி பண்ணுவாங்க, தேமுதிக அப்படி கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி தான் என்ன ஆச்சு? அது அந்த 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 மாதிரி தான். அதாவது ரொம்ப சுயநலமா ஒரு கட்சி செயல்படுது அப்படின்றது மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா they will reject the party. சலிப்பாய் போயிடுது, வெறுப்பாய் போயிடுது இல்லையா மக்களுக்குமே. ஒரு நேர்மை இருக்கணும். இந்த பக்கம் பேசுறோம்னா இவங்கள்ட்ட பேசு, இங்க பேசுற அதே டயத்துல இங்கேயும் பேசுறது. ரெண்டுல எது அவங்களுக்கு யார் கொஞ்சம் கூடுதலா பணம் கொடுக்குறாங்க, யார் கொஞ்சம் கூடுதலா சீட்டு கொடுக்குறாங்க, அந்த நோட்டும் சீட்டும் அதுதான் தீர்மானிக்குது. அதுக்காக போய் அப்பட்டமா அதுக்காகவே செய்யக்கூடிய கட்சிகள் இருக்கும்போது அதை வந்து மக்கள் ரசிக்கிறது இல்லை. நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் சீரியஸாகவே தாவேகா கூட ஒரு டயலாக் நெகோசியேஷனை தொடங்கி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தாவேகா கூட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி சூழல்ல என்ன மாதிரியான நிபந்தனைகளை முன் வச்சு அல்லது என்ன மாதிரியான ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இது பாயிண்ட்ஸை அஜெண்டாவை வச்சு பேசுறது அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது திஸ் மீட்டிங், இந்த மீட்டிங்கில் அவங்க கூட்டணியை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. கூட்டணி அமைவதற்கான அம்சங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸில் நம்ம பேசுறத அஜெண்டா, அந்த அஜெண்டாவை செட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு தாவேகா காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கான
ஒரு அஜெண்டாவை செட் பண்ண மீட்டிங் அப்படி நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த கட்டமாக இந்த அஜெண்டாவை எடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட சேர்ந்துருதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? அதான் நான் கேட்கலாம். அதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. இப்போ திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பிரிந்து வருது அப்படின்னா தாவேக்காவோட இணையும் போது அது தாவேக்காவிற்கு பலமாகவும் திமுகவிற்கு வந்து ஒரு பின்னடைவு தானே ஏற்படுத்தும். ஆமா, அதாவது நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது அப்படித்தான் தோணும். ஏன்னா இங்க கூட்டணியில ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி, அது வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது, அதுல இருந்து ஒரு கட்சி பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுவுமே அந்த திமுக கூட்டணியில இருக்க கட்சிகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டாவது பெரிய கட்சி, திமுகவிற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய பெரிய கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் வெளியில போயிருச்சு அப்படின்னா அது ஒரு பின்னடைவாகத்தான் தெரியும். அது ஆனா உண்மையிலே எவ்வளவு தூரம் பின்னடைவு அப்படின்றத பற்றி நம்ம விவாதிக்க நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா தாவேகாவிற்கு ஒரு கட்சி இது மாதிரி காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி வந்து இங்க வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அது பெரிய கட்சி தானே, தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி. இல்ல, ஒரு காலத்துல தேசிய அளவுல பெரிய கட்சியா இருந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து அப்படியே அதுவும் ஒரு கட்சியா இருக்கு. ஏறத்தாழ ஒரு ஒரு சிறிய கட்சியாக அது அப்படியே சுருங்கிக்கிட்டே வருது. இப்போ ஒரு ஸ்டேட்டா அது இழந்துக்கிட்டே தானே வந்துகிட்டு இருக்கு. அதனால அது மிகப்பெரிய கட்சின்னெல்லாம் சொல்ல முடியாது. பாஜக அப்படின்னா ஒரு பெரிய கட்சின்னு நம்ம சொல்லலாம். சரி, அது இருக்கட்டும். இப்போ காங்கிரஸ் வந்து சேர்ந்துருக்கு, இங்க சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தாவேகாவிற்கு உடனடியா மேலோட்டமா நம்ம பார்க்கணும்னா அது ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு, ஓட்டு வந்து அதிகமாக வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே என்ன அது ஓட்டு அதிகமாகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப காங்கிரஸ் இங்க வந்து சேருது அப்படின்னா காங்கிரஸுக்கு எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுல பாஜகவிற்கு எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதே மாதிரி காங்கிரஸிற்கு எதிர்ப்பு மனநிலை இருக்கு. அந்த எதிர்ப்பு மனநிலையை அப்படியே கொஞ்சம் சுமூகமாக்கி விடுற வேலையை தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப திமுகவிற்கு மேலே அது ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம இருந்தாலுமே கூட திமுகவிற்கு எதிர்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆளுங்கட்சிங்கிறதுனால ஆளுங்கட்சின்னு இல்லாம இருந்தாலுமே திமுக என்ற கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கு, அதிமுக என்ற கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாதிரி திமுக அதிமுக என்ற இந்த திராவிட கட்சிகள், பாஜக என்ற தேசிய மதத்தை அடிப்படையாக வைத்த கட்சி, இந்த மாதிரியான கட்சிகளுக்கு எதிர்ப்பு ஓட்டு இருக்குது இல்லையா? அந்த எதிர்ப்பு ஓட்டத்தான் ஓரளவிற்கு, அந்த எதிர்ப்பு ஓட்டுல ஓரளவிற்கு சீமான் வாங்கி இருக்கிறார். தமிழ் தேசியத்தை முன் வச்சு, தமிழ் மதத்தை முன் வச்சு, தமிழ் பண்பாட்டை முன் வச்சு அவரு வாங்கி இருக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் அங்க போய் சேர்ந்துருச்சுன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க, அது மைனாரிட்டியா இருக்கலாம், பட் சிக்னிஃபிகண்ட் வெரி ஆக்டிவ் மைனாரிட்டி, ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய பற்றுள்ள ஒரு குழு அது அந்த அந்த செக்மெண்ட். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈழத்துல லட்சக்கணக்கில் குறைந்தது 1.5 லட்சம் பேர் அத்தனை உயிர்களை கொன்ன கட்சி, அதோட இவர் கூட்டணி வச்சிருக்கிறார், தாவேகா கூட்டணி வைக்குது, அந்த பிரச்சனை வரும். தமிழர்களுக்கு எதிரான கட்சி காங்கிரஸ், தமிழர்களுக்கு எதிரானது மட்டும் இல்ல, தமிழர்களை கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ் அப்படின்றது வரும். பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ அதோட போய் இவர் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்றது. ரெண்டாவது என்னன்னா, விஜயே தமிழர் இல்லை அப்படின்றது ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து தெலுங்கர்ன்றாங்க, மலையாளின்றாங்க, என்னமோ அப்படியெல்லாம் சொல்றாங்க. இல்லை, எல்லாமே ரெண்டும் சேர்ந்த கலப்பு அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு பின்னணி இருக்கும்போது சும்மா இருப்பாங்களா? இப்போ திரும்ப அவருடைய ஆரிஜின்ஸை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அவர் தமிழர் இல்லை, ஏன்னா எம்ஜிஆருக்குமே அந்த பிரச்சனை இருந்துச்சு.
அவர் தமிழர் இல்லை. ஆனா அவர் ஜெயிச்சதானே செஞ்சாரு. இல்லை, அவர் எம்ஜிஆர் ஜெயிச்சதனுடைய இதை இப்போ அந்த வரலாறை நம்ம பார்க்கணும். அது வேற ஒரு ஆய்வு. அதை நம்ம வேற காணொலியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ இல்லை, நான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அவர் யார் அப்படின்ற பின்புலத்தை பற்றி கேள்வி வந்துச்சு. இப்போ விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு கேள்வி வரும். அது பெருசாக பேசப்படும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, தமிழர்களுக்கு எதிரான கட்சியோட கூட்டணி, தமிழர் அல்லாத ஒருத்தர் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அப்படி அந்த மாதிரியான ஒரு செய்தி பரப்பப்படும் போது அதுக்கு இம்பாக்ட் இல்லாம போயிடும் நினைக்கிறீங்களா? இல்ல, அதே காங்கிரஸ் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோட தான் திமுக கூட்டணி வச்சு வெற்றியும் பெற்றிருக்குதுல்ல. ஆமா. அப்ப அதே மாதிரி ஏன் தாவைக்கா வெற்றி பெற முடியாது? இல்ல காங்கிரஸ் பலமா இருக்காது? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதை மட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த உணர்வை தமிழருக்கு எதிராக அந்த நடந்துச்சு அந்த நிகழ்வு அப்படின்றது, அந்த பேச்சு, அந்த விமர்சனம் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யுது. சீமான் மாதிரி ஆட்கள் இன்னும் தொடர்ந்து அந்த விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது பெரிய அளவில் போகலை. அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கூட்டணியினுடைய மற்ற செயல்பாடுகள், இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய செயல்பாடுகள், அதனால இது அப்படியே கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டு நீர்த்து போக வச்சிருக்கு. ஆனால் அது இன்னும் டெவலப்மெண்ட்டாக இருக்கத்தான் செய்யுது அந்த இஷ்யூ. இப்போ விஜய்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா, அது புதுசாக கிளறி விடுறது மாதிரி ஆகி போயிடுது. பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கு, பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது இல்லை. இப்போ உங்களுக்கு நான் திமுக பேசாது, அதிமுக பேசாது, ஆனால் சீமான் மாதிரியான கட்சிகள், இந்த தமிழை மையமாக வைத்து, தமிழ் உணர்வை மையமாக வைத்து செயல்படக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். இப்போ அதனாலே என்ன ஆகும்னா, இப்போ என்ன விஜய் வந்ததுனால சீமானுக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு குறையும் அப்படின்ற ஒரு தியரி இருக்குது பாத்தீங்களா. இப்போ அது பொய்த்து போயிடும். அப்ப விஜய்க்கு போக வேண்டிய ஓட்டு கொஞ்சம் கூட இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாம் தமிழருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்களுடைய இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவங்களுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் மீறி நாம் தமிழருக்கு அதிகமான ஓட்டு வர்றதுக்கான சூழலும் வரலாம். இப்ப இந்த காங்கிரஸ் அங்க போனதனுடைய பின் விளைவுகளை பத்தி நான் சொல்றேன். அது எல்லாமே நடக்கும், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு இல்லை. இப்படியும் நடக்கலாம், இப்படி நடக்காமலும் போகலாம், எப்படியும் நடக்கலாம். அது யாரு என்ன மாதிரியான கேம்பெயினை முன்னெடுக்கிறா, என்ன மாதிரியான நேரட்டிவை செட் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இது எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இப்ப காங்கிரஸ் தாவிகால போய் சேர்ந்ததுனால கண்டிப்பா ஒரு 4% ஓட்டு அதிகமாக வரும் அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியாது. இப்ப காங்கிரஸ் இங்க போய் சேர்ந்ததுனால அந்த நெகட்டிவ் கேம்பெயினுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸா போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க சேர்ந்தா ஒரு ஸ்ட்ராங்கானது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஆனா இந்த அடுத்து வரப்போற 3-4 மாசங்களும் கேம்பெயின் என்னவாக நடக்க போகுது, எதை முன்வச்சு நடக்க போகுது, எப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் உருவாக்க போறாங்க. ஏன்னா இது எல்லாமே நல்ல சினிமாக்காரவங்க நிறைய இன்வால்வ்டா, அதுல புதுசா திரைக்கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி அந்த கதைகள்லாம் சொல்லும்போது என்ன மாதிரியான கதை சுவாரஸ்யமா இருக்கு, என்ன மாதிரியான கதை மக்கள்கிட்ட போய் உங்கள்கிட்ட அந்த ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரப்போகுது அப்படின்றத பொறுத்து இது நில் இம்பாக்டா ஆகுறதுக்கான சூழல் வரலாம். அதனால பெரிய அளவுல அட்வான்டேஜ் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. காங்கிரஸுக்கு அனுகூலம் இருக்கா, அது ஒரு நல்ல கேள்வி. தாவிகா கூட போய் சேர்ந்ததுனால காங்கிரஸுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எண்ணிக்கை அளவுல அதிகமான